ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு 5 o'clock. இன்றைக்கி நம்மளுடைய டார்க் நெக்குக்கான தீர்வை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உங்கள் நெக் ஃபுல்லாக சர்க்குலர் மோஷனில் நல்லா உங்கள் நெக்கை ஸ்க்ரப் பண்ணி விடணும். நான் என் கையில் தான் நான் ஸ்க்ரப் பண்ணி காட்டுறேன். நீங்கள் உங்கள் நெக்கில் இதே மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு டவலை ஒரு ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உங்கள் சூடு தாங்குகிற அளவுக்கு இருக்கிற வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுடைய இந்த ஸ்க்ரப் பண்ணியிருக்கிற இல்லையா நெக்கில் அதை ஃபுல்லாக நீங்கள் லைட்டாக அப்படியே தொடச்சி எடுக்கணும். ஓகே, ரொம்ப அழுத்தாதீங்க, லைட்டாக தொடச்சி எடுத்துருங்க. இந்த ஸ்க்ரப் பண்ணியிருக்கோம் இல்லையா சுகர் வச்சு, அதுவும் உங்கள் இந்த ஹாட் வாட்டர் உங்கள் போர்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஓப்பன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு பவுலில் பேக்கிங் சோடா ஒரு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அதில் ஒரு 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நேற்று தான் என்னுடைய சேனலில் ரோஸ் வாட்டர் எப்படி வீட்டிலேயே செய்கிறதுன்ற வீடியோ போட்டேன். நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இப்போ என் விரலால் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்கள் நெக்கில் சர்க்குலர் மோஷனில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். நல்லா 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா ஹாட் வாட்டரில் டிப் பண்ண ஒரு காட்டன் டவலை வச்சு இதை ஃபுல்லாக தொடச்சி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட் இது மேலே ஒரு பேக் அப்ளை பண்ணணும். அதுக்காக ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ரைஸ் ஃப்ளோரையும் டர்மரிக்கும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நெக்ஸ்ட் இதில் ஒரு 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப தண்ணியாக இது பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு தேய்க்கும் போது அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ இது கொஞ்சம் நல்லா திக்காக ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. இதுக்கு நீங்கள் நடுவில் ஏதாவது கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இது நம்ம திக்கான லேயரை அப்ளை பண்ணணும். நான் என் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். நீங்கள் இதே மாதிரி உங்கள் கழுத்தில் திக்கான லேயரை அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் இது ஒரு 15 to 20 minutes அப்படியே காய விட்டுருங்க. நெக்ஸ்ட் இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை நான் அதே மாதிரி ஒரு ஹாட் டவல் வச்சு நம்ம தொடச்சி எடுக்கணும். ஒரு பவுலில் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் இந்த காட்டன் டவலை டிப் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் போட்டுருக்கீங்களா அது மேலே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது காஞ்சனால கொஞ்சம் ரிமூவ் பண்ண கஷ்டமாக இருக்கும். இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுறதுனால அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும், நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இந்த அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹாட் வாட்டரை வச்சு கூட தாராளமாக வாஷ் பண்ணிக்கலாம், அது கூட ஓகே தான். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் உங்கள் நெக்கை ஒரு சாஃப்டான காட்டன் டவல் வச்சு அந்த ஈரத்தில் நம்ம தொடச்சி எடுத்துடலாம். ரொம்ப ரஃப் பண்ணக்கூடாது, லைட்டாக ஒட்டி அந்த ஈரத்தில் துடைக்கணும். நெக்ஸ்ட் உங்களுடைய ரைஸ் ஃப்ளோ, லெமன் ஜூஸ், டர்மரிக்லாம் யூஸ் பண்ணுறது உங்கள் ஸ்கின்னை கொஞ்சம் ட்ரை ஆகும். அதுக்காக மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிறதுக்காக கொஞ்சம் நான் ஆயில் என் கையில் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் நெக்ஸ்ட் ஃபுல்லாக ஒரு சர்க்குலர் மோஷனில் நல்லா கொஞ்சம் மசாஜ் பண்ணுங்கள். டார்க் நெக் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வெயில் சுற்றுறனால வரும். அதுக்கப்புறம் சில செட் ஆகாத செயின்ஸ்லாம் போட்டுட்டா டார்க் நெக் வரும். அப்புறம் நிறைய வெயிட் ஏறுறனால ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க. பட் நம்ம ஃபேஸுக்கு கொடுக்குற அளவுக்கு அதே இம்பார்ட்டன்ட் நம்ம நெக்குக்கு கொடுக்க இந்த டார்க் நெக் வரதை நம்ம அவாய்ட் பண்ணலாம்.